there is an alternate method to rewrite the if-else statement. இது வந்து நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த டெர்னரி ஆப்ரேட்டரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா if-else ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எழுதுறது. டெர்னரி மீன்ஸ் இட் கம்பைன்ஸ் 3 expressions. That is why it is called as ternary operator. ஸோ அதை தான் திரும்ப இங்கே ரீகால் பண்ணியிருக்காங்க. வேரியபிள் ஈக்குவல் டு again a variable variable equal to variable if condition else variable 2, which means இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, கண்டிஷன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன், ட்ரூவாக இருந்தால் இது வேலை செய்ய போகுது, ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட் வேலை செய்ய போகுது. ஸோ 3 ஆப்ரண்டை கம்பைன் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு பேர் டெர்னரி அப்படின்னு பேர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சேம் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது, பட் இங்கே டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்புட் ஆஃப் என்டர் எனி நம்பர், இது கொட்டேஷன் உள்ளே இருக்குது. ஸோ அப்படியே டிஸ்பிளே ஆகும் என்டர் எனி நம்பர். அப்போ நம்ம கொடுக்குற இன்புட் எதுக்கு போய் ஸ்டோர் ஆகும்? டு த வேரியபிள் ஏ. அப்போ ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னு போய்ட்டு ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக பாருங்கள். x ஈக்குவல் டு ஈவன், அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். எப்போது? கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால். ஸோ கண்டிஷன் ட்ரூன்னா ஈவன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கே தெரியும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஸோ நாம் ஒரு வேல்யூ கொடுக்குறோம் ஏ அப்படின்னு, ஏவோட வேல்யூ 3. இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன கண்டிஷன்? ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0, which means 3 modulo 2 equal to 0. 3 2ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுக்கணும். அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 3 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 1 அப்படின்னு வரும். அப்போ அந்த 1ங்கிறது ஈக்குவல் டு 0வா? நோ, 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸில் என்ன பார்ட்டுக்கு வரணும்? எல்ஸ் பார்ட்டுக்கு வரணும். அப்போ எல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆட் அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆடுங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? எக்ஸில். அப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் கிளியராக. ஃபஸ்ட்டு ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏல என்ன வேல்யூ இருந்தது? 3 இருந்தது. ஈஸுங்கிறது கொட்டேஷனில் இருக்குது. ஸோ ஈஸ் அப்படியே வரும். எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸில் என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆச்சு? ஆடுங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆச்சு. ஸோ 3 இஸ் ஆட். இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கு. திரும்ப இன்னொரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணுவோம். என்டர் எனி நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கா 4. அப்போ 4ங்கிற வேல்யூ எங்கே போய் ஸ்டோர் ஆகும்? ஏல போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து அந்த 4ங்கிற வேல்யூவை செக் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸுக்கு வேல்யூ வேணும். எக்ஸுக்கு வேல்யூ வேணும்னா ரைட் சைடு எக்ஸிக்யூட் ஆனால் தான் எக்ஸுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ ரைட் சைடில் என்ன? ஈவனாக இருக்கணும். ஈவன் அப்படின்ற ரிசல்ட் பிரிண்ட் பண்ணோம். எப்போது? இஃப் ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. அப்போ 4 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. 4 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் 0 கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் 0வாக இருக்குன்னா எந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்? ஈவன் அப்படிங்கிற வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகணும். ஃபால்ஸ்னால் தான் எல்ஸ் பார்ட் போகும். ஸோ இப்போ இங்கே எல்ஸுக்கு வேல்யூயே கிடையாது. என்ன? கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகும்? ஈவன் அப்படின்ற வேல்யூ யாருக்கு போய் ஸ்டோர் ஆகும்? எக்ஸுக்கு போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போது ஏல என்ன இருந்தது? ஏல 4 அப்படிங்கிற வேல்யூ இருந்துச்சு. இப்போ எக்ஸில் என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிருக்கு? ஈவன் அப்படிங்கிற வார்த்தை போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ அவுட்புட் பாருங்கள், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக பாருங்கள். ஏ பிரிண்ட் பண்ணும். ஏல என்ன வேல்யூ? 4. அதுக்கு பக்கத்தில் ஈஸ் அப்படிங்கிற வார்த்தை கொட்டேஷன் இருக்குது. எக்ஸில் என்ன இருக்குது? ஈவன். ஸோ 4 இஸ் ஈவன். ஆக்சுவலாக இது தப்பாக இருக்குது. இங்கே 4 இஸ் ஈவன் அப்படின்னு வரணும். ஓகேவா? பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது புக்கில். அதனால் 4 இஸ் ஈவன் அப்படிங்கிறது என்னது? கரெக்டான அவுட்புட். நெக்ஸ்ட்டு நெஸ்டட் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் நம்ம நிறைய கண்டிஷன் செக் பண்ணோம். அந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா மல்டிபிள் இஃப்.
இதுவும் நம்ம C++ல் படித்தது தான். சிம்பிள் இஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் கேன் பி கிவன். அதாவது ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ண முடியும். ட்ரூனா அது மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஃபால்ஸ்னால் எல்ஸ் பார்ட்டே கிடையாது. இஃப் எல்ஸில் 2 ஸ்டேட்மெண்ட், ட்ரூக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கே தெரியும் நெஸ்டட் அப்படின்னா எஸ் ஞாபகத்துக்கு வருதா? நெஸ்டட்னா கம்ப்ளீட்லி பவுண்டட் ஆர் கம்ப்ளீட்லி நெஸ்டட் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ நெஸ்டட் இஃப் அப்படின்றது என்ன? an if statement which consists another if. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் பார்த்தாலே தெரியும். இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதனோட பிளாக், ஃபால்ஸ்னால் இந்த இஃபுக்கு ஒரு எல்ஸ் இருக்குது, இதுக்கு திரும்ப ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரூன்னா இதனோட பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், திரும்ப இந்த இஃபுக்கு ஒரு எல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நாம் எல்ஸ் இஃப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம் C++ல். பட் ஹியர் எல்ஸ் இஃப்ங்கிற வார்த்தையை ஷார்ட் பண்ணி எலிஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்ஸ் இஃப்க்கு பதிலாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? எலிஃப், ELIF, எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இங்கேயும் கோலன் சிம்பிள் இருக்குது. செகண்ட் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கோலன் சிம்பிள், ட்ரூ பிளாக். சப்போஸ் ஃபால்ஸ் இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இங்கே திரும்ப ஒரு கண்டிஷன், திரும்ப ஒரு இஃப்குள்ளே கொடுத்தாகணும். ஸோ எல்ஸ் இஃப்பை எலிஃப்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவாக இருந்தால் இதனோட ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸ்னால் இதனோட எல்ஸ் பார்ட்டுக்கு வரும், அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் condition 1 is tested. If it is true, then statement of block 1 is executed. Otherwise, the control checks the condition 2. இது ட்ரூவாக இருந்தால் இதே முடிஞ்சு போயிடும். ஃபால்ஸ்னால் கண்டிஷன் 2 செக் ஆகுது, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் இட் இஸ் ட்ரூ, திஸ் இஸ் த ட்ரூ பிளாக். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ், எந்த பிளாக்குக்கு வரும்? இதனோட எல்ஸ் பிளாக்குக்கு வரும். நெக்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட். இஃப் ட்ரூவாக இருந்தால் நேராக இஃபோட பிளாக் வந்துடும். ஃபால்ஸ்னால் திரும்ப ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் அப்படின்னாலும் திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ட்ரூ பிளாக்கும் கிடைக்கும், ஃபால்ஸ் பிளாக்கும் கிடைக்கும். எலிஃப் லாஸ் கம்பைன்ஸ் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் to one if elif else statement. In an if statement, there is no limit of elif that can be used, but else clause if used should be placed at the end. என்ன சொல்லியிருக்காங்க? இப்போது if else ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எல்ஸ் அப்படிங்கிறது கடைசியாக தான் இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இஃப் கண்டிஷன் எலிஃப்னு வந்திருக்கா, ஆனால் எல்ஸுங்கிறது லாஸ்ட்டாக தான் வந்திருக்கு. சப்போஸ் எல்ஸ்க்குள்ளே திரும்ப நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எல்ஸுன்னு கொடுக்காம என்ன கொடுக்கணும்? எலிஃப்னு கொடுத்து கண்டிஷனை கொடுத்துட்டு திரும்ப ஸ்டேட்மெண்ட்டு திரும்ப என்ன கொடுக்கணும்? கடைசியாக எல்ஸ். அப்போ எல்ஸுங்கிற பார்ட்டு லாஸ்ட்டாக தான் இருக்கணும். அதுதான் அங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நெஸ்டட் இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். m1 equal to int of input enter mark, m2 equal to int of enter mark அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ there will be an input for m1 and input for m2. இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறாங்க. m1 plus m2 whole divided by 2. அப்போ என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் m1ஓட வேல்யூ 10, m2ஓட வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன். அப்போ 10 plus 10 என்ன? 20 divided by 10 equal to, இந்த இடத்துல தான் நடக்குது, எடுத்து ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணுறோம். ஸோ 20 divided by 10 equal to என்ன வேல்யூ கிடைக்கும்? 10 கிடைக்குமா? சாரி,